ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு காரசாரமாக ஒரு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு ஒரே ஈவனாக நீங்கள் வெட்டிக்கோங்க. அப்போ தான் வேகும் போது எல்லாமே சேர்ந்து வேகும். இல்லைனா பெருசாக வெட்டி போட்டு சிறுசாக வெட்டி போட்டோம்னா சிறுசாக இருக்கிறது குழஞ்சிரும், பெருசாக இருக்கிறது வேகாமல் போயிடும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடான எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயவும் கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்த உடனே வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன். அந்த வெள்ளைப்பூடை இதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டுக்குருவோம். கருவேப்பிலை சேர்த்து நம்ம எந்த வறுவல் செஞ்சாலுமே நல்லா வாசனையாக இருக்கும். அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்து அதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ வேக போடும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வேக விட்டுட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்குக்குள்ளே உப்பு நல்லா இறங்கிக்கிறோம். உப்பு போடாமல் நீங்கள் வேக வச்சு மசாலா எல்லாம் சேர்த்து உப்பு போட்டிங்கன்னா கடைசியில் உருளைக்கிழங்கு சப்புன்னு இருக்கும், டேஸ்ட் இல்லாமல். நீங்கள் உப்பு முன்னாடியே போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுங்க. ரொம்ப சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. மூடி போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் தான் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சோறு, ரசம் சோறு, சாம்பார் சோறு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்குருவோம். 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இதை அதில் சேர்த்துட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் செய்வீங்க, இருந்தாலும் என்னோடய மெத்தடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் மூடி வச்சு அடுப்பு சிம்மில் தான் வச்சு நீங்கள் வேக வைக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றாமல் நம்ம எண்ணெயிலே வேக வைக்கிறோம். அதனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மூடி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.